ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடிப்பை விட்டுட்டு நான் அரசியலுக்கு முழுசா வரேன், மக்கள் பணி நான் செய்ய போறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி அரசியல் செஞ்சுட்டு வர்றார். மக்களுக்காக உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு, மக்களை நீங்க அடுத்த கட்ட லெவலுக்கு என்ன எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்டா அவர்கிட்ட இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. பேரளவுக்கு நான் பாஜக தான் என் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றாரு கண்டி. இதுவரைக்கும் அழுத்தம் திருத்தமா ஆணித்தனமா பாஜகவை எதிர்த்து இருக்கிறாருன்னா இல்லவே இல்லை. ரெண்டு விஷயம் அருமையா விஜய் கையில கிடைச்சது. இதை வைத்து நீங்க எந்த அளவுக்கு அரசியல்ல புரிதலோடு மக்களோடு மக்களா நின்று அரசியலை நீங்க முன்னெடுத்து செல்ல போறீங்க அப்படின்னு விலைக்கு சொல்றதுக்கு ரெண்டு விஷயம் விஜய் கிட்ட இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் கோட்டை விட்டு இருக்கிறார். இது மக்கள் மத்தியில மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மத்தியிலும் சரி, தொண்டர்கள் மத்தியிலும் சரி பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு பின்னாடி ஜான் ஆரோக்கியசாமி தான் இருந்து எல்லாத்தையும் செயல்படுத்துகிறார் அப்படின்னு தமிழக வெற்றி கழக வட்டார தரப்பிலிருந்து என்ன பண்ணுது தகவல் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா, அஜித்குமார் கொலை வழக்குல ரொம்ப முழு ஈடுபாடோடு செயல்பட்ட விஜய் அவர்கள் கவின்குமார் கொலை வழக்குல ஏன் வாயை திறக்கல அப்படின்ற ஒரு விஷயம் எல்லார்கிட்டையும் என்ன இருக்கு பரவி இருக்கு. அது தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் மத்தியிலும் பெரும் அதிருப்தி ஏற்படுத்திருக்கு. ஏன்னா இந்த கொலை நடந்த உடனே தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், அந்த லோக்கல் நிர்வாகிகள் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே போய் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் தலைவர் வருவாரு, தலைவர் என்ன பண்ணுவாரு, ஆறுதல் சொல்லுவாரு, கவின்குமார் அவங்க அப்பாவை சந்திப்பாரு அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. சரி, மாநாட்டு வேலை அப்படியெல்லாம் இருக்கிறதுனால சரி தலைவரால வர முடியாது, அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை விடுவாரு அப்படின்னு பார்த்தாங்க. அறிக்கையை விடல. சரிப்பா தான் சார்பா பொதுச் செயலாளர்னா வருவாரு அப்படின்னா அவரும் வரவே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஏக்கம் அதிருப்தி தொண்டர்கள் மத்தியில இருந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே, இந்த கொலை வழக்கு நடந்த உடனே தமிழக வெற்றி கழகத்தை என்ன பண்றாங்க, அடுத்த கட்ட லெவல் எடுத்து போறதுக்கு ஆப் லான்ச் பண்றாங்க. சரி, அந்த ஆப் லான்ச் விழாவுல எதனா பேசுவாரு, இந்த கவின் கொலை வழக்கை கண்டித்து எதனா பேசுவாரு, அறிக்கை விடுவாருன்னா அதுவும் இல்லை. இது தொண்டர்கள் மத்தியில ரொம்ப அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. என்ன, நம்ம தலைவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா இதுல விஜய் அவர்கள் ஜாதி அரசியல் பாக்குறாரோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கருத்து தெரிவிச்சாங்க. பட் இருந்தாலும், ஏன்னா இப்போ நீங்க சுர்ஜித்தை நீங்க கண்டிச்சீங்கன்னா மதுரையில மாநாடு நடக்க போகுது. அங்க இந்த சமூகத்தினர்கள் எதனா கோளாறு பண்ணிருவாங்களோ, நம்மளுக்கு ஆதரவு தர மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்துல ஜான் ஆரோக்கியசாமி ஆலோசனைப்படி நம்ம விஜய் அவர்கள் என்ன பண்ணல, கண்டன அறிக்கை கொடுக்கல. கவினுடைய கொலை வழக்குல கண்டன அறிக்கை கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொண்டர்கள் மத்தியில இருக்கு. நமக்கு இல்ல, மக்களுக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனா தொண்டர்கள் மத்தியில இருக்குது. இது ரொம்பவே என்ன சொல்றாங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுட்டு இருக்காரு. அவருடைய ஸ்ட்ராட்டஜியை வேண்டாம், விட்டு தள்ளுங்க, நீங்க மக்களோட மக்களா நின்று வாங்க, மக்கள் பணியை செய்யுங்க அப்படின்னு தொண்டர்கள் கூப்பாடு போட்டு என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க. ஆனா விஜய் அவர்கள் இல்ல, ஜான் ஆரோக்கியசாமியோட ஸ்ட்ராட்டஜி தான் எனக்கு முக்கியம், அவருடைய வியூகம் இருக்குல்ல, அந்த வியூகம் என் எதிர்காலத்தை பயங்கரமா தூக்கி நிப்பாட்டும், ஜெகஜோதியா தெரியுது அப்படின்னு விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, ரொம்ப கருதுறாரு. ஆனா உண்மையிலே விஜய் அவர்கள் இதுக்கு பாத்தீங்கன்னா, மக்களோட மக்கள் நீங்க நின்னாதான் மக்களுடைய வலிகள் என்னன்னு தெரியும், மக்களுடைய வேதனைகள் என்னன்னு தெரியும், மக்கள் எப்படி நீங்க சொல்ற மாதிரியே இந்த அரசு எந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சிட்டு இருக்கு. ஆனா இங்க விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, இல்ல செய்யல அப்படின்றாரு. சரி, செய்யல அப்படின்னா நீங்க மக்களோட மக்களா நிக்க வேண்டியதுதானே, ஏன் நிக்கல? இவ்வளவு ஏங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க, அங்க நீங்க ஆதவர்ஜினாவும் நிர்மல் குமாரும் நீங்க அனுப்புறீங்க, ஏன் நீங்க போல களத்துக்கு? நீங்க இறங்கல, பரந்தூருக்கு போனீங்கல்ல, அப்ப இங்கே நீங்க போல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது எல்லாமே தொண்டர்கள் மத்தியில கேள்வியாக இருக்கு. இதுக்கு சரியான ஒரு பதில் வரும்னா வரவே இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி அவர் நீங்க சூப்பர் ஸ்டார் சார், நீங்க ஸ்டார் வேட்பாளர், நீங்க அடிக்கடிக்கு நீங்க மக்களை சந்திச்சுன்னா உங்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு கிடைக்காம போயிடும். மக்களுக்கிட்ட உங்களுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கு. விஜய் எப்போ வருவாரு, விஜய் எப்போ மூஞ்ச பார்ப்போம், விஜய் எப்போ நம்ம கிட்ட பேசுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க எல்லாத்துக்கும் வீதிக்கு போய் இறங்கிட்டு வீதியோட வீதியா நின்று மக்களோட மக்கள்னா உங்களுக்கும் மக்களுக்கும் இல்ல தொடர்பு ரொம்ப ஈஸி ஆயிடும். அப்போ மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்காது. நீங்க ஒரு ஸ்டாராவே இருந்துட்டு அடிக்கடிக்கு கிட்டத்தட்ட அவங்க எப்படி இமேஜினேஷன் பண்றாங்கன்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மாதிரி என்ன பண்றாங்க, மெயின்டைன் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எல்லார்கிட்டையும் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டாரு போல இருக்கு.
மக்களோட மக்கள் நின்னாதான் சார் அவங்களுடைய அரசியலை நம்ம என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். மக்களோட மக்கள் நின்னாதான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தாட்டி என்ன பண்ண முடியும், தெரிய முடியும். இன்னைக்கு அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், இன்னும் பல கட்சிகளா இருக்கட்டும், மக்களோட மக்களா நிக்கிறாங்க. அதனால தான் அவங்க அந்த மாதிரி அரசியலை முன்படுத்தி என்ன பண்றாங்க, எடுத்து மக்களுக்கு எது நல்லது அப்படின்ற ஒரு செயல் திட்டத்தை திமுக வகுத்து மக்கள் பயன்பெறுகிற அளவுக்கு என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. மக்களோட மக்கள் நிக்கலன்னா அவங்க இப்பேற்பட்ட ஒரு செயல் திட்டங்களை என்ன பண்ணிருக்க முடியாது, செஞ்சிருக்க முடியாது, ஒரு கட்டமைப்பை அமைச்சிருக்க முடியாது. மக்களோட மக்களை நின்னாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்களோட மக்களா போய் நின்னாரு, மக்களை சந்திச்சாரு, மக்களை கேட்டு குறைகளை அறிந்ததுனாலதான் பல நல்ல திட்டங்கள், செயல் திட்டங்கள், சூப்பரான திட்டங்கள், மற்றவர்களுக்கு புரோஜனம் உள்ள திட்டங்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு திட்டமா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, வகுத்திருக்கிறார். இது விஜய் அவர்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். நீங்க எப்ப மக்களை விட்டு தனிமையா இருக்கீங்களோ அப்பவே உங்களுக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு கட்டாயிடும். நீங்க பேருக்குன்னா மக்கள் தொடர்பு அதிகாரின்னு வச்சுக்கலாம், ஆனா உண்மையிலே மக்களோடு மக்கள் நின்னாதான் உங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம், தேசிய லெவல்ல நீங்க பாஜகவை எதிர்க்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு, அருமையான ஒரு நியூஸ் கிடைச்சது. இன்னைய வரைக்கும் பாஜகவை எதிர்க்கிறேன், என் கொள்கை எதிரி அப்படின்னு பேரளவுக்கு சொல்றாரு கண்டி. ஏன் எதிர்த்து துணிஞ்சு உங்களால பாஜகவை எதிர்க்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எதிர்த்தீங்கன்னா அடுத்ததா உங்க வீட்டுக்கு ரைடு வரும், எல்லாமே வரும். ஆல்ரெடி ரைடு வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்ப திரும்ப ரைடு வந்துச்சுன்னா இவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து என்ன பண்ணுது, ஒரு பூஜ்ஜியத்துல முடிஞ்சிருமோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கு. எல்லாரும் பாஜகவுடைய இன்னொரு டீம் தான் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்ப இது மூலியமா ப்ரூவ் ஆயிடுச்சு, உண்மையிலேயே பாஜகவுடைய பிளான்ல தான் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு. பாஜகவுடைய இன்னொரு டீம் விஜய் அப்படின்றது இங்க நல்லாவே தெள்ள தெளிவா இருக்கு. ஏன்னா தேசிய லெவல்ல வாக்காளர்கள் வாக்கு திருடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த புட்டு புட்டு வைத்தது ராகுல் காந்தி அவர்கள். அந்த அறிக்கையை படிச்சு பார்த்துட்டு கூட இவரால குரல் கொடுக்க முடியல. தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு திருட்டு வேலை பார்த்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, பாஜக வாக்கு திருட்டுல ஈடுபடும் போது தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு கடுமையா வந்து என்ன பண்ணிருக்கு, அதை வந்து உதவி இருக்கு, அதை கடுமையா உங்களால விமர்சிக்க முடியல. ஏன்னா இவருக்கு ஒரு அச்சம், ஒருவேளை நம்ம தேர்தல் ஆணையத்தையோ இல்ல பாஜகவே விமர்சிச்சுட்டா நாளை பின்ன நம்மளுக்கு கை கொடுக்க மாட்டாங்களே. எதுக்கு உங்களுக்கு இந்த அச்சம்? தேர்தல், நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டீங்கல்ல, அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாலே நீங்க எல்லாத்தையும் பகிரங்கமா எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து நிக்கணுமே. சமரசமே கூடாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நீங்க சமரசம் வச்சுட்டு சேஃபான ஒரு சூழ்நிலை என்ன பண்றீங்க, அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களை சந்திக்க வர மாட்டீங்க, மக்களோடு மக்களா நிக்க மாட்டீங்க. ஒரு எதிர்கட்சி, அதாவது நீங்க பாஜக கொள்கை எதிரின்னு சொல்றீங்க, அந்த பாஜகவை எதிர்க்கிறதும் உங்களுக்கு என்ன இல்ல, சத்துவம் இல்ல, உங்களுக்கான போதிய நாலேஜ் இல்ல அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு, கலை யதார்த்தமாக இருக்கு. உண்மையிலேயே விஜய் அவர்கள் இந்த தேர்தல் முறைகேடுகளை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்திருக்கணும். இன்னைக்கு எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுது, குரல் கொடுக்குது. பாஜகவையும் பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா கட்சிகளும் என்ன பண்றாங்க, போர்க்கொடி தூக்கி இருக்காங்க, தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும். ஆனா இன்னைய வரைக்கும் நீங்க என்ன பண்ணல, குரல் கொடுக்கல. அதிமுகவும் குரல் கொடுக்கல, நீங்களும் குரல் கொடுக்கல, பாஜகவும் குரல் கொடுக்கல. அப்ப உங்களுக்குள்ள கூட்டு என்ன கூட்டு சார், தெரியுதுல, நல்லாவே தெரியுதுல. இவங்களுக்குள்ள ஒரு அண்டர் டீலிங் இருக்கு. பாஜக அதிமுக தமிழக வெற்றி கழகம் ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க. அதனாலதான் பேரளவுக்கு நீங்க எதிர்க்கிறீங்க. ஆனா ஒரு கருத்தியல் ரீதியாகவோ இல்ல அரசியல் ரீதியாகவோ உண்மையிலே கொள்கை ரீதியாகவோ நீங்க பாஜகவை எதிர்க்கிறீங்கன்னா இல்லவே இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இன்னைக்கு அதிமுக கை கட்டி வேடிக்கை பார்க்குது. எப்பேற்பட்ட ஒரு தேர்தல் முறைகேடுல பாஜக ஈடுபட்டிருக்கு, அதுக்கு தேர்தல் ஆணையம் உதவி இருக்கு அப்படின்றத அதிமுக எதிர்க்காம கையை கட்டி வேடிக்கை பார்க்குது பாஜகவோட சேர்ந்து. இன்னைக்கு நீங்களும் என்ன பண்றீங்க, அதே தப்பதான் பண்றீங்க. இறங்கி போராடுங்க சார், பாஜகவை எதிர்த்து கேள்வி கேளுங்க. ஏன் பயப்படுறீங்க, ஏன் அஞ்சுறீங்க, உங்களுக்கு அப்படி என்ன பயம், கேள்வி இருக்குல்ல. அரசியல் செய்ய வந்துட்டீங்க, கட்சியை தொடங்கிட்டீங்க, கட்சிக்கு தலைவராம கட்டமைப்பு உங்களுக்குள்ள நீங்க சரியாவே கட்டமைக்கல, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இருந்தாலும் கட்டமைப்புன்றது ஒருக்குள்ள வந்துட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்க பாஜக எதிர்க்கிறது பயப்படுறீங்க? தேர்தல் முறைகேடுல பாஜக ஈடுபட்டிருக்கு, அதுக்கு தேர்தல் ஆணையம் உதவி இருக்கு. இத ராகுல் காந்தி அவர்கள் புட்டு புட்டு அழகா வைக்கிறாரு. ஆனா இங்க இருக்கிற பல கட்சிகள் என்ன பண்றாங்க, ராகுல் காந்திக்கு ஆதரவா இருக்கிறாங்க.
ஆனா நான் கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிக்கிற தமிழக வெற்றி கழகம் இதுவரைக்கும் அதை பத்தி குரல் கொடுக்கவே இல்லை. சோ இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. விஜய் அவர்கள் எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு வருகிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா இருந்தாலும் பாஜகவுடைய பின்னாடி இருந்துதான் விஜய் அவர்கள் செயல்படுகிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இதன் மூலமா வெளிப்பட்டு இருக்கு. இதை தவிர்த்துட்டு தொண்டர்களுக்கும் சரி ஒரு சில கேள்விகள் இருக்கு. ஏன் விஜய் அண்ணா வெளியே வர மாட்டேங்கிறாரு, ஏன் மக்களோட மக்களை நிக்க மாட்டேங்கிறாரு, பல விஷயத்துக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு பின்னாடி எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமி தான் இருந்து செயல்படுறாரு. ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜியை விட்டுட்டு வெளியே வாங்கனா, தொண்டர்கள் எல்லாரும் கூப்பிடுற வாங்கனா, மக்களோட மக்களா நில்லுங்க, மக்களுக்காக நீங்க குரல் கொடுங்க அப்படின்னு எல்லாரும் இங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் இல்ல, நான் ஜான் ஆரோக்கியசாமி பின்னாடிதான் நான் வந்து நிப்பேன், ஜான் ஆரோக்கியசாமி நின்னா நான் நிப்பேன், உட்கார்னா உட்காருவேன், பேசுனா பேசுவேன், அவர் என்ன எழுதி கொடுக்குறாரு அதை தான் பேசுவேன், அது 2 நிமிஷமோ 3 நிமிஷம் 5 நிமிஷமோ எத்தனை நிமிஷமோ அதை நான் பேசுவேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாரு. இப்ப மாநாடு செகண்ட் மாநாடு நடக்க போகுது. இந்த செகண்ட் மாநாடுல எத்தனை நிமிஷம் பேச போறாரு தெரியல. ஏற்கனவே ஒரு மாநாடு நடந்தாரு, கிட்டத்தட்ட 2 நிமிஷம் தான் பேசினாரு. இப்ப இந்த மாநாட்டுல எத்தனை நிமிஷம் பேச போறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் எல்லாருமே விஜய் மேல கொஞ்சம் அதிருப்தியில தான் இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் இங்க அரசல் பரசலா பரவின்றிருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை ஜான் ஆரோக்கியசாமி இயக்குகிறார். இது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மத்தியில பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.